ஹாய் திஸ் சாம்சன். இந்த ஆங்கிலம் கதைக்கிறார்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு என்னென்னு கேட்டால், இந்த பதில்கள் வந்து பெருசாக வராது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பதில் ஒரு கேள்வி கேட்டால் சின்ன பதில் தான் வரும். இந்த பெரிய பதிலாக கதைக்க வராது என்று கேட்டால், அந்த பெருசாக்கிறதுக்கு என்னது செய்யணும்ன்றதுக்கு தெரியல. ஒரு பதிலை வந்து பெருசாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இதுக்கு ஒரு 4 விஷயம் இருக்குது. இந்த ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு கொண்டா உங்களோட எல்லா பதிலுமே அட்வான்ஸ் ஆகிடும். 4 விஷயம் கொண்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. முதலாவது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால், முதலாவது ஃபார்முலா என்னென்ன வரணுமாட்டா, முதலாவது ஒரு கேள்விக்கு பதில் கேட்பேன். நீங்கள் ஃபில்லர்ஸை பாவிச்சுக்கொள்ளணும். ஃபில்லர்ஸ் என்ன தனியாக படிக்கணும், என்ன ஃபில்லர்ஸ் பயன்படுத்தி கொள்ளணும் முதலாவது. ரெண்டாவது வந்து கேட்ட கேள்விக்கு டிரெக்டான ஆன்சரை சொல்லணும், நேரடி பதில் சொல்லிக்கொள்ளணும். மூன்றாவது அந்த டிரெக்ட் ஆன்சரில் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் விவரித்து எலாபரேட் பண்ணி சொல்லணும், மூன்றாவது விஷயம். நாலாவது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இந்த 4 சொன்னீங்கன்னா எல்லா கேள்விக்குமே இந்த 4 நீங்கள் உள்ளடக்கி ஒரு பதில் சொன்னீங்கன்னா அதுதான் அட்வான்ஸான இங்கிலீஷ். உங்களை மிஞ்சி யாரும் பெட்டராக இங்கிலீஷ் கதைக்கவே இல்லாது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னது, முதலாவது ஃபில்லர் பாவிக்கணும், ரெண்டாவது டிரெக்ட் ஆன்சர், மூன்றாவது டிரெக்ட் ஆன்சர் சொன்ன விஷயத்தை விவரிச்சு சொல்லணும், நாலாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். எல்லா கேள்விக்கும் நீங்கள் நம்பி இந்த 4 சொல்லுங்கள், உங்களோட பதில் வந்து பெட்டராக இருக்கும். IELTS எக்ஸாமில் கூட இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உதாரணம் ஒன்று சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி? உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கணும்ன்றா எல்லாரும் சொல்ல பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி. நம்பரை சொல்லி வேணும், தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி என்றால் இவன் எப்படின்னா பதில் முடிஞ்சிருக்கு. இது அட்வான்ஸான பதில் கிடையாது. இதை நான் அட்வான்ஸாக மாற்றி காட்டுறேன் பாருங்கள். முதலாவது என்ன சொல்லணும், ஃபில்லர் சொல்லணும். ஃபில்லர்ன்றது என்னதுக்கு பாதிக்கிற சொல்லுவோம். அப்போ ஃபில்லர்ன்றது நாங்கள் எங்களோட கதை வந்து நேச்சுரலாக மாற்றி காட்ட மாட்டாங்களுக்கு. ஒரு கேள்விக்கு டிரெக்டாக நீங்கள் பதில் சொன்னீங்கண்டா, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் ஃபேமிலின்னு கேட்டால் தேர் ஆர் 5 மெம்பர்ஸ்னு என்ன நினைப்பாங்க, இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் 4ஆம் அப்படியே பாடமாக்கி கதைக்கிறேன் வச்சுக்கொள்வாங்க. டிரெக்டாக நீங்கள் பதில் சொல்லிக்க அதை நடக்கும். பாடமாக்கி கதைக்கிற மாதிரி பாடமாக்கையில் நான் இயல்பாக கதைக்கிற காட்டை கண்டான் இந்த ஃபில்லரை நீங்கள் பாதிக்கணும். வெல் அப்படி சொல்லலாம். வெல், ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட், ஐ வுட் சே, வித்தவுட் அ டவுட், இப்படியான ஃபில்லர்ஸ் இருக்குது. இந்த ஃபில்லர்ஸில் ஒன்றை பாதிக்கணும். நீங்கள் ஃபில்லர்ஸை பாதிக்கிறது என்னதுக்கு மாட்டேன் உங்களோட பதில் நேச்சுரலாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு சொல்கிற மாதிரி வெல் நல்ல விஷயமானு சொல்லி கொடுத்துருங்க. ரைட். அப்போ முதலாவது வெல் பாவிக்கலாம். ஃபில்லர் வந்து பெரும்பாலும் என்ன நன்மைன்னு கேட்டால், பெரும்பாலான ஃபில்லர் வந்து எல்லா கேள்விகளுக்குமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 1-2 தவிர மிச்சம் எல்லாம் எல்லா கேள்விக்கும் பயன்படுத்தலாம். அவை ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலின்னு கேட்டால் வெல் அப்படின்னு ஆரம்பிங்க. வெல்ன்ற ஒரு ஃபில்லர், அல்லது ஆக்சுவலின்னு சொல்லும்போது, அல்லது டு பி ஆனஸ்ட், இன்னும் இருக்குது என்ன. ரைட். அப்போ முதலாவது சொல்லி போடணும் வெல். அப்போ ஃபில்லர் என்னது பாவிக்கிறது, எங்களோட கதையை வந்து நேச்சுரலாக மாற்று நாங்கள் பாடமாக்கி கதைகள் இயல்பாக வெல். அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன் வெல். ரைட். ரெண்டாவது ஃபில்லர் என்னதை பயன்பட பண்ணிட்டால் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறோம்ன்றா யோசிக்கிறதுக்கான ஒரு கால அவகாசத்தை இதுக்குள்ள எடுத்துக்கலாம். வெல்லுன்னு சொல்லிக்க நான் அடுத்த என்ன சொல்லணும்னு நான் யோசிச்சிருக்கேன். வெல். ரைட். வெல் சொன்னாச்சு ஃபில்லர். அடுத்து என்ன செய்யணும், கேள்வி கேட்டவர் என்ன கேட்டார், ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி என்று கேட்டவர். அப்போ அவரை நாங்கள் கடன்கார மாதிரி காத்திருக்க வைக்கக்கூடாது. அவருக்கான பதில் உடனே சொல்லத்தானே வேணும். வெல் சொல்லிட்டேன். அப்போ டிரெக்டாக நீங்கள் டிரெக்டான சொல்லி கொண்டு அவருக்கான கேட்ட கேள்விக்கான பதில் இடையே சொல்லுங்கள், தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி. அப்போ அவர் கேட்டவருக்கு பதில் சொன்னாச்சு, உடனே சொன்னாச்சு, தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி. வெல், தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி. அல்லது மை ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் 6 மெம்பர்ஸ், அல்லது ஐ ஹேவ் 6 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி இன்க்ளூடிங் மீ, அப்படி சொல்லிக்கொள்ளுங்க. என்ன. ரைட். அப்போ இதில் ஃபில்லர் சொன்னாச்சு, டிரெக்ட் ஆன்சர் சொன்னாச்சு. அடுத்து என்ன சொல்லிக்கொள்ளணும்டா, அந்த டிரெக்ட் ஆன்சரில் சொன்ன விஷயத்தை விவரிக்கவும். தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி என்றது அதில் விவரிங்கோட என்ன விவரிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்க. 6 பேர்னு சொல்லி போட்டேன். அடுத்து அதை விவரிங்கோட வேறு என்ன விவரிக்கலாம், அந்த 6 பேரும் வேறு சொல்லி விவரிச்சு தானே. அப்படி இல்லை, தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி, மை பேரண்ட்ஸ், 2 பிரதர்ஸ், சிஸ்டர் அண்ட் மை செல்ஃப். அதில் என் மீன்னு சொல்லிக்கொள்ளாமே விரிச்சாச்சு. 3 விஷயம் வந்துடுது. அப்போ ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு இந்த 3 விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுக்கு நீங்கள் என்னோட படிக்கணுமன்றது இல்லையா, 3 விஷயம் தெரிஞ்சுக்கணுங்களா, எல்லாத்துலேயும் இந்த 3 விஷயத்தை சொல்லிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்ததாக என்ன சொல்லிக்கணும்டா, மேலதிகமான ஒரு தகவல் சொல்லிக்கணும், அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அங்கே பல வந்து எலாபரேட் பண்ணுறதுக்காண்டி. அப்போ மேலது தகவல் என்றால் நிறைய பேர் குழம்பு எதை சொல்கிற குழம்பீங்கள், நீங்கள் அது குழம்ப தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சதில் தான் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிக்கொள்ளுங்க. அது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வந்தீங்கன்னா அதில் பெட்டரானதை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்போ இது ஒரு நுழைச்சை பொறுத்த ஒரு விஷயத்தை பற்றினா அறிவை பொறுத்தது. நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் சொல்லலாம், வேறு சொல்லலாது. நிறைய வாசித்து நிறைய விஷயங்களை அறிஞ்சாக்கள் அழகாக சொல்லுவாங்க. அது தெரியாதாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கொள்ளலாம். என்ன சொல்லிக்கொள்ளாமல் நான் சிம்பிளாக சொல்ல பாருங்க, வி ஆர் ஸ்மால், நாங்கள் சிறிய குடும்பம். என்ன, வி ஆர் ஸ்மால் பட் வி ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். நாங்கள் ஒரு ஆளுக்காக வந்து நெருக்கமானவர்கள். we are small but we are very close to each other. இந்த 4வது வசனம் சொல்லிக்கலாம், அதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கல ஆங்கிலத்தில் வந்து கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லிக்கொள்ளுங்க. ஏன்னா ஆங்கிலம் கதைக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா 3 வகையான வசனத்தையும் கலந்து கதைங்க. சிம்பிள் சென்டென்ஸ், கம்பவுண்ட் சென்டென்ஸ், கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்.
கலைஞ்சி காய்ச்சா தான் எங்களோட இங்கிலீஷ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன். இல்லை நான் வீடியோ ஒன்று போடும். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்றது ஒரு வசனம் இன்னொரு வசனம் தங்கி இருக்கிறதக்கா சொல்லுவோம். அப்போ எப்படி இல்லாமல் வி ஆர் க்ளோஸ் we are small but we are very close to each other. நாங்கள் சிறிய குடும்பம் தான், ஆனாலும் ஓரளவுக்கு நெருக்கமானார்கள். அப்போ இதுக்கு ஓல்தோம்னு போகிறப்ப இருந்தோம். ஓல்தோ we are small we are very close to each other. நாங்கள் சிறிய குடும்பமாக இருந்தாலும் இன்னொரு சந்தேகப்படுத்த முடிக்கிறது. we are very close to each other. இதை இந்த we are very close to each otherன்றதை கொஞ்சம் அட்வான்ஸ் சொல்லி பாவிக்கிறேன். adjective adverb பாவிச்சு we are very closeன்றதை பிடிச்சிடுவாங்க. we are extremely close knit. க்ளோஸ் knitன்னா என்ன, இறுக்கமான பிணைப்பு உள்ளது. அது வெறிக்கு பல எக்ஸ்ட்ரீம்லி வரும். we are extremely close knit and supportive of one another அப்படி சொல்கிறேன். அப்போ we are very close அப்படின்றத we are extremely close knit and supportive of one another கொஞ்சம் சொல்ல மாற்றிப்போம். இப்போ நான் 4 விஷயம் சொல்லி போட்டேன். how many members are there in your family-ன்றதுக்கு முதலாக சொன்னான் ஃபில்லரை சொன்னான் well. அடுத்த டிரெக்டான்னு சொன்னான் there are 6 members in a family. பிறகு அது விவரிச்சு சொன்னான் அந்த 6 பேர் மேலே சொன்னான் my parents, 2 brothers, a sister and myself. அடுத்தது மேலதே ஒரு விஷயம் சொன்னான் although we are small we are extremely close knit and supportive of one another. இப்போ உலகத்தையும் சேர்த்து சொல்கிறேன் பாருங்க, இவ்வளோ அட்வான்ஸாக பதில் வந்துருக்குது. how many members are there in your family என்று கேட்டானா அப்படின்னா well there are 6 members in a family, my parents, 2 brothers, a sister and myself. although we are small we are extremely close knit and supportive of one another. முந்தி இந்த கேள்விக்கு எப்படி சொல்லியிருப்பீங்க, how many members are there in your family என்று கேட்டால் there are 6 members in my family என்று சொல்லி போட்டு உங்களோட பதில் முடிச்சிருப்பீங்க அச்சா பிள்ளை மாதிரி. என்ன அப்போ பாருங்க அந்த 4 விஷயத்தையும் சேர்த்தா உங்களுக்கு லேட்டராக இப்படி எல்லா கேள்விக்கும் நீங்கள் சொல்லி போடாங்க. வாட்ஸ் அ ஃபேவரட் ஃபுட்னு கேட்டால் ஃபில்லர் சொல்லுங்கள், பிடிச்ச படம் சொல்லுங்கள், அதை பற்றி வரீங்க அந்த படம் பிடிக்கும்னு சொல்லி கொள்ளுங்க. அந்த படத்தை பற்றி மேலதிக தகவல். இந்த மேலதிக தகவல் நிறைய பேர் குழப்பத்தை கொண்டு எதை சொல்கிறோம் இப்போ நிற்பினா அது உங்களுடைய அறிவை பொறுத்தது. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பழம் என்னென்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ நோமலாக ஒரு பார்த்து சொல்லுவாங்க மை ஃபேவரட் ஃபுட் இஸ் ஒரேஞ்சுன்னு சொல்லி போட்டு இதை விவரிங் கொண்டு விட்டால் என்னுடைய ஆரம்பத்தில் வர ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இட் இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா இப்படிலாம் தகவல் சொல்லுவாங்க. மேலே தகவல் சொல்லிடணுமா, இது தகவலை ஆரம்பத்தில் இடப்பட்டுருவோம். இப்படி தான் உங்களுக்கு வேறு நீங்கள் தெரிஞ்சதை தான் சொல்லிக்கொள்ளலாம். ஒரேஞ்சை பற்றி சொல்லுவோம்னா இட் இஸ் ரவுண்ட் இன் ஷேப்னு சொல்லிக்கொள்ளலாம். ஒரேஞ்ச் இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அமெரிக்கா. இதான் நான் தெரிஞ்சதவரை சொல்லிக்கொள்ளணும். அப்போ இதை பார்த்து சிரிக்கக்கூடாது. முதல்ல அப்படி தான் போடுவோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சதவரை தான் சொல்லுவாங்க. பிற என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ நல்லா கதைக்கிறாங்க என்ன செய்யணும்னா அவங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருக்கும். ஒரேஞ்சை பற்றி சொல்லுங்கன்னா அவங்க இது ரவுண்ட் செய்யப்படும் அமெரிக்காவில் திறக்குமதி செய்யப்படும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரேஞ்சில் வந்து விட்டமின் சி இருக்குது, இது வந்து எங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணும், எங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும், கண் பார்வைக்கு நல்லது, இந்த தகவலாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் யோசிப்பாங்க ஆட்டப்பது நல்லா இருக்குமெண்டு. ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது, ஆஸ்திரேலியா இறக்குமதி செய்யப்படுற தகவல் நல்லதோ அல்லது இந்த தகவல் நல்லதோ. அப்போ இதுக்கு ஏன் இந்த வேறுபாண்டாட்டா அது அவரவர் அறிஞ்ச தகவல் தான் சொல்லிக்கணும். அவைக்கு அவ்வளோதான் தெரியும், ஒரேஞ்சை பற்றி சொல்லிக்கணும். இவருக்கு நிறைய விஷயம் அறிஞ்சது கிடையாது. அப்போ இவரை இப்படி சொல்கிறார். அப்போ இவர்கிட்ட கதை வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ ஆங்கிலம் படிக்க இன்னொரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். தகவல் நிறைய அறிக்கணும். தகவல் அறிஞ்சால் தான் அதை பற்றி அழகாக கதைக்கலாம். உங்களுக்கு டீ பிடிக்குமா அல்லது கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்குமா, டீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும். சொல்லி போட்டு டீயை பற்றி தகவல் தெரியும் அன்றைக்கு டீ ஏன் பிடிக்கும்னு சொல்லி அனுப்பினோம். அதை பற்றி தகவல் அறிஞ்சிருக்கணும். ஏன்னா டீன்றது என்ன காரணம் சொல்லிக்கிறோம்னா வலுவரோட ஃப்ளேவர்ஸில் நாங்கள் என்ன தான் டீயை தயாரித்து குடிக்கலாம். டீ வந்து பெரும்பாலும் எல்லா நேரங்களும் குடிக்கக்கூடிய உண்டு. டீ குடிக்கிற யூஸ் குடிக்கிறத டீ குடிக்க வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படின்னு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்து நீங்கள் கதைக்கணும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி எவ்வளோ தகவல் அறிஞ்சிக்கிறீங்கிறது முக்கியம் ஆங்கிலம் கதைக்கிறது.